என்னங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஆ, சாப்பிடலாமே. ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வரவா, இல்ல ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணிட்டு வரட்டுமா? இல்ல ஆதி, ஸ்நாக்ஸ்லாம் வேணாம், ஒரே ஆயில் ஐட்டம். ஃப்ரூட்ஸ் ஓகே. சரிங்க, ஆப்பிள் இருக்கு, இருங்க கட் பண்ணிட்டு வரேன். ஆப்பிள் தான் இங்கேயே இருக்கே. இங்க எங்கங்க இருக்கு? இங்க இல்லையே. என்கிட்ட வா, ஆப்பிள் எங்க இருக்குன்னு சொல்றேன். எங்கங்க இருக்கு? இங்க இருக்கு. எங்க கை எடுங்க ஏண்டி? ப்ளீஸ். கையெடுக்க முடியாது, இது என்னோட ப்ராப்பர்ட்டி. எப்போவோ டாக்குமெண்ட் போட்டாச்சு. சொன்னா கேளுங்க, யாராவது வர போறாங்க. வந்தா என்னடி, நான் கண்ணத்தில் தானே கை வச்சிருக்கேன். எங்க ப்ளீஸ்ங்க. எனக்கு ஒண்ணு புரியல. என்ன புரியல? இல்ல, அந்த பக்கமா திரும்பி நின்னு கையெடுங்கன்னு சொன்னேன். நான் முடியாதுன்னு சொன்னேன். நல்லா வச்சுக்கோங்கன்னு இந்த பக்கமா திரும்பி காட்டுற, இதுக்கு என்ன அர்த்தம்? ம், இதுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எதுக்கு? உனக்கா உன் கண்ணத்துக்கா? ரெண்டு பேருக்கும் தான். சரி, நம்ம பெட்ரூம் போலாமா? இல்ல, நான் வரல. ஏன்? கல்யாணத்துக்கு முந்தி நான் ஒரு நாள் உன்னை தூக்கிட்டு போனேனே, அந்த மாதிரி தூக்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறியா? அதெல்லாம் இல்ல. அத்தை சொல்லியிருக்காங்கல்ல, நாள் குறிக்கணும்னு. அதுக்கு முன்னாடி அவசரப்படக்கூடாது. அடிக்கல்லி, நான் பெட்ரூம்க்கு தாண்டி கூப்பிட்டேன். மத்ததுக்கெல்லாம் நீ தான் கூப்பிடுற. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எண்டுக்கே போய் நிப்பீங்க. அப்புறம் சீச்சி, நீங்க ரொம்ப கெட்டவன்னு சொல்லுவீங்க. காதல்ல நல்லவனை விட கெட்டவனை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? காதல்லையா கட்டில்லையா? சீ போங்க. ஆதி. என்ன நீங்க இந்த ரூம்க்கு வந்திருக்கீங்க? இல்லைங்க, இந்த நேரத்தில் எப்போ நீங்கள் ஆஃபீஸில் தானே இருப்பீங்க. அதான் இவ தனியாக இருப்பாளோ என்ன ஒன்று வந்தேன். ஓ, சொல்லுக்கா. ஒன்னே இல்லை ஆதி, நான் ஷாப்பிங் போகிறேன். நீ வரியான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். இல்லக்கா, நான் வரல. ஏய், நீ வந்ததுலேருந்து வீட்டில் தானே இருக்க. வெளியே போயிட்டு வா. போயிட்டு உனக்கு ஏதாவது திங்ஸ் தேவைன்னா வாங்கிட்டு வா. இல்லைங்க, இருக்கட்டும். எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்களே வாங்கி கொடுத்துட்டீங்க. இன்னும் வெளியே போய் என்ன வாங்க போறேன்? சரி, நீ வரலனா நான் கிளம்புறேன். சரிக்கா, நீ போயிட்டு வா. நான் இன்னொரு நாள் உன் கூட வரேன். ம். மொசக்குட்டி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடி. என்ன சர்ப்ரைஸ்ங்க? நீ கண்ணு மூடு, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஏய் மொசக்குட்டி, என்ன நான் கொடுத்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? எந்த கிஃப்ட் கேக்குறீங்க? நான் என்ன கொடுத்தனோ அதுதான் கேட்குறேன். ம், பிடிச்சிருக்கு. நீ சினுங்கிறத பார்த்தா வேற எதையோ சொன்ன மாதிரி இருக்கு. சீ போங்க. எங்கடி போவேனா? எங்க போனாலும் உன் முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க எங்கேயும் போக வேணாம். கடைசி வரை என் கூட இருக்கணும். இந்த அன்பும் பாசமும் நான் சாகுற வரைக்கும் எனக்கு வேணும். இன்னொரு தடவை பேசின அட்டி விழும். இல்லைங்க, உண்மையாவே சொல்றேன். அடுத்த நிமிஷமே சாகனா கூட உங்களை நல்லா கட்டி பிடிச்சிட்டு இல்ல உங்க மடியில படுத்திருக்கிறப்பவே எனக்கு சாவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. வேணாண்டி, மறுபடியும் உதட்டுக்கு ஒத்தடம் கொடுக்க வேண்டி வரும். யோசிச்சுக்கோ. நான் வரலப்பா. ஆல்ரெடி நீங்க கடிச்சு வச்சது இன்னும் வலிக்கு பேச கூட முடியல. பின்ன நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவல்ல, அதான். நீங்க என்ன உங்க பாட்டுக்கு ஆபீஸ் போயிடுவீங்க. யாராவது பார்த்தா எனக்கு தானே ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீ என்ன கிளவியாடி? புதுசா கல்யாணம் நடந்த பொண்ணு வாயில பொண்ணு வந்தது இல்ல ரத்தம் வந்ததுன்னா ஏன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் இருக்காங்களா என்ன? சரி, இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? எப்பவும் ஹாப் சாரி தான் கட்டுவேன், ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேனு எடுத்தேன். நல்லா இருக்குங்க, கம்ஃபர்டபுளா இருக்கு. அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே? எங்க அம்மாவா? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் போட்டுக்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், ஈவினிங் பார்க்கலாம். சரிங்க. இவ புருஷன் இவளை எப்படி கொஞ்சறான். ஏன் புருஷனும் இருக்கான் நெட்ட மாடு, பணமரம், ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லை. எருவ மாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ. ஹலோ மீனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? என்னடி இவ்வளோ நாளாச்சு கால் பண்ணவே இல்லை? என்ன நான் கேட்டுருவேன், நீ முந்திக்கிறியா? நீ கூட தான் எனக்கு கால் பண்ணவே இல்லை. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கூட இல்லை. உனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. எதுக்கு உனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா? புதுசாவா? கல்யாணம் நடந்து 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அது சரி. சரிடி, உண்மையை ஒத்துக்கிறேன். இங்க கொஞ்சம் வேலையில பிஸி ஆயிட்டேன்டி. உன்ன மாதிரியா ஃப்ரீயா வீட்ல உட்காந்து டைம் பாஸ் பண்றதுக்கு? நான்லாம் உன்ன மாதிரி ஃப்ரீயா வீட்ல இருந்தேன்னா கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது கால் பண்ணி பேசியிருப்பேன். நீ தான் எனக்கு கால் பண்ணவே இல்லை. என்ன வீட்ல சும்மா இருக்கேனா? நீ என்ன நினைச்ச? இப்படியே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துருவே நினைச்சியா? கல்யாணம் நடந்திருக்கு, சரி 1 வருஷம் வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேலைக்கு போலான்னு இருக்கேன். சரியா? இன்னும் வேலையெல்லாம் பார்க்க கூடாது, ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்டடீஸோட குவாலிஃபிகேஷன் என்ன, என்னோட தகுதி என்ன, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. நாளைக்கே ஒரு கம்பெனிக்கு போனோம்னா வாமா வாமான்னு தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குவாங்க, தெரியுமில்ல? மீனா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் கொஞ்ச நாள் வேலை பார்க்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம காலேஜ்ல எடுத்த அந்த ரேங்க் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் போயிடும்.
புதுசா ஏதாவது ஃப்ரெஷர் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நம்மளையும் ட்ரீட் பண்ணுவாங்க. பாருடா, இதெல்லாம் யார் சொல்றேன்னு. 5 வருஷமா அந்த ஓட்ட கம்பெனில வேலை பாக்குற. 17,000 ரூபாய்க்கு மேல ஒத்த ரூபா கூட்டல. இன்னும் அதுல குப்பை தட்டிக்கிட்டு இருக்க. நீ இருக்கிற மாதிரியா? நான் இருக்கிறது சென்னையில. இங்க எங்க போனாலும் குறைஞ்சது 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம். அந்த குப்பை ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வா சென்னைக்கு வானா நீ சொன்ன கேட்டா தானே? ஓ, மறந்தே போயிட்டேன். சென்னைக்கு வான்னு கூப்பிடுறேனே. இங்க வந்து வேலை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு திறமை வேணும்ல. அந்த திறமை இருந்திருந்தா நீ என்னைக்கோ வந்திருப்ப. நீ இங்க வர்றது வேஸ்ட் தான். அது எங்க ஓன்ட்ட இருக்கு? ஹலோ ரேவதி, லைன்ல இருக்கியா? ஹலோ. என்னடி அமைதியாயிட்ட? நான் சும்மா கிண்டல் பண்ணேன். ஃப்ரெண்டுன்னு கிண்டல் கூட பண்ணக்கூடாதா? பாத்தியா, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுற. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ என் உண்மையான ஃப்ரெண்டே இல்லைன்னு தெரியுது. என்ன மீனா, நீ இன்னுமா போன் பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தோன்னே எதுக்கு போனை வச்சுட்ட? சரி சரி, ஏதாவது பர்சனலா பேசினா நீ பேசு, நான் வேணா அப்புறமா வரேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் கடையில நான் இதுக்கு நந்தி மாதிரி. என்ன சொன்னீங்க? 2 பேருக்கு இடையில நீங்க வர மாட்டீங்களா? பர்சனல்னா பேசுங்கிறீங்க. யார் இப்படி சொல்லுவாங்க தெரியுமா? யாருக்கு திருட்டுத்தனமா பர்சனல் இருக்கோ அவங்க தான் இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்ப இன்னொரு டைம் நீங்க யார்ட்டையாவது பேசினா நான் ரூம்குள்ள வராம தனியா போயிடணும். ஏன்னா அது உங்க பர்சனல். அதானே சொல்ல வரீங்க? என்னடி சொல்ற? நான் எப்ப அப்படியெல்லாம் சொன்னேன்? சரி, டைம் ஆகுது, சாப்பிடலாமா? அம்மா வேற காணோம். சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? உனக்கு என்னாச்சு மீனா இன்னைக்கு? ஏங்க, எனக்கு வீட்ல இருந்து இருந்து ரொம்ப போரிங்கா இருக்கு. நான் முன்னாடி வேலை பார்த்தேன், அதே மாதிரி வேலைக்கு போகலான்னு இருக்கேன். ஓ, என்ன திடீர்னு இந்த முடிவு? வீட்ல இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்லல? ஏங்க, நான் வேலைக்கு போறதுக்கு உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் பெர்மிஷன் வாங்கணுமா என்ன? ஏய் மீனா, எதுக்கு கோச்சுக்கிற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம். நீ வீட்ல இருக்கியா வேலைக்கு போறியான்னு வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாமா? சரி, அது கூட அப்புறமா பாத்துக்கலாம். நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறல, சந்தோஷமா போயிட்டு வா. எந்த கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுற? சரி, எங்க போனாலும் சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். ஓகேவா? நீங்க என்ன கூட்டிட்டு போப் போறீங்களா? தேவையே இல்லை, நானே போய்க்கிறேன். சரி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? என்னங்க? கேளுங்க. நீ ஏன் நம்ம கம்பெனிக்கே வேலைக்கு வரக்கூடாது? ஏங்க, உங்க கம்பெனில உங்களுக்கே மரியாதை இருக்காது. நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? இல்லங்க, நான் வெளியே எங்கேயாவது தான் வேலைக்கு போக போறேன். யோசிச்சுக்க மீனா, நம்ம கம்பெனிக்கு வரதா இருந்தா நான் வீட்ல பேசுறேன். இல்ல வெளியே தான் போகணும்னா உன் இஷ்டம். சரி, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். சரி, என்னங்க? என்ன மீனா? எனக்கு ஒரு 20,000 ரூபாய் வேணுங்க. எதுக்கு மீனா? ஏங்க, வெறும் 20,000 ரூபாய் தானே கேட்டேன். அதுக்கு எதுக்குன்னு கேட்கீங்க? இதுக்கு தான். உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. உங்க தம்பிய பாத்தீங்களா? கல்யாணம் நடந்து 10 நாள் தான் ஆயிருக்கு. பொண்டாட்டிய தாங்குன்னு தாங்குதாரு. அவளுக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்ஸ் அவ கேட்காமலே வாங்கி கொடுக்காரு. மீனா, ஒருத்தரோட ஒருத்தரை கம்பேர் பண்ணாத. ஏங்க, நான் ஒன்றும் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணல. ஒரே வீட்டில் இருக்கோம். அவரு தம்பி, நீங்க அண்ணன். கம்பேர் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? கம்பேர் பண்ணாத மீனா, அது தப்பு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. கம்பேர் பண்ணாதான் யாரு எந்த லட்சத்துல இருக்கான்னு தெரியும். வேணா மீனா. என்ன வேணாம்? உண்மையை சொன்னா வலிக்குதா? உன் தங்கச்சி என் தம்பி கிட்ட அது வேணும் இது வேணும்னு ஒண்ணுமே கேட்கல. சரி, நான் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. நான் உங்களை நேரடியாவே கேட்கேன். நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தேன்ல, 6 மாசத்துல மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க எனக்கு எத்தனை தடவை வெளியே கூட்டு போனீங்க? என்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுத்தீங்க? சொல்லுங்க. எனக்காக ஒரு நாள் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? மீனா, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு எனக்கும் பேசி முடிச்ச உடனேயே எங்க அம்மா உனக்காக நிறைய கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. நீ கல்யாணம் நடந்து இந்த வீட்டுக்கு வரும்போது வந்த உடனே ஒரு வாரத்துல எல்லாம் எங்க அம்மாவும் நீயும் சுத்தாத இடமே இல்ல. எல்லா இடத்துக்கும் போனீங்க, நிறைய ஷாப்பிங் பண்ணீங்க. ஆனா கிருஷ்ணா ஆதி கல்யாணம் அப்படி நடக்கல. கல்யாணத்தை கூட நம்ம பண்ணி வைக்கல. அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் முடிஞ்சு வரும்போது உங்க வீட்ல இருந்து நீ எவ்வளவு லக்கேஜ் தூக்கிட்டு வந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கார்ல இடம் பத்தலன்னு 2 கார்ல போட்டு கொண்டு வந்தோம் லக்கேஜ மட்டும். நிறைய ட்ரெஸ்ஸஸ். அப்பா, அது எல்லாமே புது ட்ரெஸ்ஸஸ். ஆனா உன் தங்கச்சி யோசிச்சு பாரு, போட்ட சுடிதாரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். பின்ன அவளுக்கு ட்ரெஸ் வாங்க தானே செய்யணும். ஓ, அப்ப நானும் அவளை மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணாதான் எனக்கு இதெல்லாம் புருஷன் வாங்கி தருவான், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல மீனா.
நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருத்தங்களோட வாழ்க்கைய இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்றப்ப வாழ்க்கை நரகமாயிடும். உங்க தம்பி பொண்டாட்டிய எப்படி கொஞ்சறாரு தெரியுமா? ஏண்டி, அவன் பொண்டாட்டி அவன் கொஞ்சறான், இதுல நீ கோவப்பட என்ன இருக்கு? அதுக்கு ஒரு விவஸ்தை வேண்டாம், கண்ட இடத்துல வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. ஏண்டி, இது நம்ம குடும்பம். அவன் ஏன் தம்பி, ஆதி உன்னோட கூட பிறந்த தங்கச்சி. அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருந்தா நீ நின்னு பாத்துக்கிட்டு இருப்பியா? ஐயோ, நீ சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி நாராசமா இருக்கு. சரி, ஜஸ்ட் கண்ணில் பட்டா கூட 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நீ சந்தோஷம் தானே படணும். எதுக்கு கோவப்படுற? எனக்கு புரியவே இல்லை. ஏங்க, எப்பவுமே அந்த கிருஷ்ணா ஒரு ரூம்ல இருப்பாருல, எந்த ரூமு? அதாங்க அந்த பெட்ரூம் பக்கத்துல ஒட்டி ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமு. ஆமா. அந்த ரூம்ல நின்று கொஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் பெட்ரூம்ல கொஞ்சம் வேண்டியதானே? நீ எதுக்கு அங்க போன? நான் நான் சொல்லு, நீ எதுக்கு போன? நான் அவளை தேடி அவங்க பெட்ரூம் போனேன். அவ அங்க இல்ல. கிச்சன் போனேன், இல்ல. அப்ப அங்கதான் இருப்பான்னு அங்க போனேன். சரி, அங்க போன, போய் கதவை தட்டுனியா? இல்லங்க, கதவு திறந்தா இருந்தது, அதான் நான் உள்ள போயிட்டேன். இங்க பாரு மீனா, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ரொம்ப தப்பா நடந்துக்கிற. சொல்றது கேளு. இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை பத்தி ரொம்ப சீப்பா நினைப்பாங்க. உன் பேரை நீயே கெடுத்துக்காத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏங்க, இதுல என் மேல என்ன தப்பு? உன்னை நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. என்னோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மூத்த மருமக, அவனுக்கு அண்ணி, போதா குறைக்கு அவ உன்னோட கூட பிறந்த தங்கச்சி. ஆனா நீ பேசுற பேச்சுல முழுக்க முழுக்க பொறாம தான் தெரியுது. உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்து என் தம்பிட்ட ஒத்த ரூபாய் வாங்கல. கிருஷ்ணாவும் அவனோட செலவுக்குன்னு எடுக்கவே இல்லை. பின்ன எப்படிங்க அவரு பொண்டாட்டிக்கு இவ்வளவு வாங்கி கொடுக்காரு? அதெல்லாம் பொது சொத்து தானே. இங்க பாரு மீனா, சொத்து கித்துன்னு கணக்கு விளக்க பார்க்க ஆரம்பிச்சா நம்ம பக்கம்தான் அடி வாங்கும். அவன் ரொம்பவே புத்திசாலி. சின்ன பிள்ளையிலேருந்து அவன் என்னை விட ரொம்பவே திறமைசாலி. இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அவன் தான் காரணம். அவனோட உழைப்பு இல்லாம நம்ம கம்பெனியே இல்ல. புரிஞ்சுக்கோ, அவன் உழைப்புக்கு இவ்வளவுதான் மதிப்பெண் போட ஆரம்பிச்சா 100ல 20% கூட நம்ம பக்கம் நிக்காது. தேவையில்லாம ஏதாவது இழுத்து குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சிடாத. என்ன இவரு இப்படி சொல்றாரு? சரிங்க, இப்ப 20,000 ரூபாய் தருவீங்களா மாட்டீங்களா? நீ பேசிட்டு இருக்கும் போதே நான் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டேன், எடுத்துக்க. ஏங்க, 20,000 ரூபாய் எதுக்கு நீங்க கேட்கவே இல்ல? இல்ல மீனா, நீ எனக்கு எந்த கணக்கும் சொல்ல வேணாம். ஆனா காசுக்காக குடும்பத்தை பிரிச்சுடாத ப்ளீஸ். சரிங்க, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல மீனா, பசிக்கல. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். ஒரு நிமிஷங்க, எதுக்கு இந்த ரூம் எல்லாம் பலூனா கட்டி வச்சிருக்கீங்க? அன்னைக்கு நீ தானே சொன்ன, பலூன் ரூம் நிறைய போட்டு அதுல உட்காந்து குதிச்சு விளையாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு. உனக்காக தான் பண்ணி வச்சேன். ஐ ஜாலி. அவர்கிட்டேருந்து 20,000 வாங்கியாச்சு. அவரோட பர்ஸ்லேருந்து ஆல்ரெடி கொஞ்சம் அமௌண்ட் எடுத்தாச்சு. இன்னைக்கு ஜாலியாக வெளியே போக வேண்டியதான். பலூன்லாம் வேற இருக்கு. நல்லா வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு இந்த பலூன் கூட விளையாட வேண்டியதான்.